அனைவருக்கும் வணக்கம். உங்கூரில் அருள்வாக்கம்மா பேசுகிறேன். நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அம்மாளுக்கு பாருங்கள் அலங்காரம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். அலங்காரம் பண்ணி வந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டாங்க. அம்மாவை பார்த்து எல்லாம் உங்களுடைய குறைகளை வந்து அம்மாக்கிட்ட ஆடி மாதம் குறைகள்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. என்னைக்கு என் தாயை ராஜகாளியம்மா வர மக்களை கட்டி காப்பாற்றி வாழ வச்சு வழிநடத்தி பக்கபலமாக இருந்து பாதுகாக்க வந்து தாயாக இருந்து பாருங்கள். எலுமிச்சம்பழம் மாலையெல்லாம் வந்து நிறையா இன்றைக்கி அம்மாளுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி நான் மாலைங்க எலுமிச்சம்பழங்க எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்கவுங்க வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி அம்மாளுடைய அலங்காரம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி. இன்றைக்கி அம்மாளுக்கு நாங்கள் பூஜை பண்ணி காலத்துக்கும் என்றைக்கும் என் தாய்க்கு நான் பணியோட செய்ய நான் கேட்டு வந்திருக்கேன். அவள் கருவாரியை வந்து தொட்டு அவள் காலை தொட்டு வணங்க எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை, என்னுடைய அன்பு. பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்மாளுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு சூப்பராக பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாம் வேண்டுதலுக்காக மாலை எலுமிச்சு மாலை கட்டி எல்லாம் கொண்டாந்து போட்டுட்டு போயிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், வர மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க குறையெல்லாம் தீரணும், அதுதான் என்னுடைய ஆசை. அவளுக்கு பாருங்கள், என் மயான காளிக்கு பாருங்க, மயான காளி. இந்த இடம் தான் நம்ம வாக்கு சொல்கிற இடம். இந்த இடம் தான் நம்ம வாக்கு சொல்கிற இடம். பாருங்கள், அம்மாளுக்கு புடவை ஜெலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி அலங்காரம் பண்ணி அம்மாளுக்காக வச்சுருக்குறங்க. யாருக்கும் எந்த குறை இல்லாமல் கட்டி காக்கணும், வாழ வைக்கணும், வழி நடத்தணும், பக்கபலமாக இருக்கணும், பாதுகாக்க வந்து ஒரு தாயாக இருந்து பார்க்கணும். இன்றைக்கி வெள்ளி வந்த மக்களை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் வந்தவங்கள வாக்கு பார்த்தேன். எல்லாம் நிறையா சாமி கும்பிட வந்தாங்க. டூர் வண்டிங்க நிறையா வந்தது. எல்லோரும் பார்த்துன்னு இருக்கேன். அப்படியே பாருங்கள், போய்ட்டு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து வாக்கு சொல்கிறோங்க. மக்களால் நான் மக்களுக்காக நான் சேவை பண்ணணுன்னு தான் என் தாய்கிட்ட நான் வந்திருக்கிறேனே தவிர எந்த சொத்து சுகம் யாரும் கூட வரப்போகிறதில்லம்மா. அதாம்மா உண்மை. பெத்த புள்ளியே கூட நம்ம கூட வருதுன்றது இல்லைம்மா. பணம் காசு எல்லாமே இருந்தால் மட்டும்தாம்மா உலகமே. ஆனால் பார்க்கும் அந்த மாதிரி தாய் என்றைக்குமே எங்கள் ராஜகாளியம்மா என்றைக்குமே எனக்கு கூட துணையாக இருப்பாள். பணம் காசு சொத்து சுகம் என் பெத்த பிள்ளையே இல்லைனாலையும் என் தாய் என்றைக்குமே எனக்கு கூட இருந்து கட்டி காப்பாற்றுவாள். அந்த நம்பிக்கையும் அந்த இதோடு தான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கேன். அவள் இல்லாமல் நான் இல்லை இந்த இடத்துல. அவளை நம்பியிருக்கேன். ஆடி 1 வெள்ளிக்கிழமை அம்மானுடைய அருள். 3வது வெள்ளிக்கிழமை கிடாய் வெட்டி அன்னதானம் கொடுக்குறேன், கூழ் ஊற்றுறேன். அனைவரும் வாங்க, எல்லோரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க. சித்ரா பௌர்ணமிக்கே கிடாய் வெட்டி கோழிக்கறி 25 கிலோ, ஆட்டுக்கறி 25 கிலோ, 50 கிலோ சாப்பாடு செஞ்சு குழம்பு செஞ்சு சாப்பாடு போட்டேன். அதே மாதிரி மக்கள் சாப்பிட்டு போனாங்க. இப்போயும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஆடி வெள்ளி 3வது வெள்ளிக்கிழமை வாங்க, எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போங்க. என்னத்தை தூக்கி வச்சுன்னு போகிறோங்க? ஒன்றும் கிடையாது. குழந்தை எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்குறோங்க, மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறோங்க, கணவன் மனைவி வசையும் இல்லை மருந்து கொடுக்குறோங்க. குடிக்காதுக்கிறதுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட எழுதி எல்லாத்தையும் சூளத்தில் கட்டிட்டு சத்திவாக்கு கொடுத்து கயிறு கட்டி அனுப்புகிறேன். அவங்க எவ்வளோ மக்கள் நெய்வேலி, ராஜஸ்தான், குஜராத் இவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க. எல்லோரும் நான் நல்லா இருக்குன்ற ஒரு பேரோடு தான் நிற்கிறாங்க. உங்களுடைய குறையும் தீரும், உங்களுடைய கஷ்டங்களும் தீரும், உங்களுடைய துன்பங்களும் தீரும். நல்ல முறையாக நான் கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். இந்த ராஜகாளி அம்மளுடைய ஆலயம் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போகிற ரூட்டு. சென்னையிலேருந்து நம்ம போகிற பைபாஸ் திருவண்ணாமலை சென்னை பைபாஸ்லேயே நிற்கிறோம், ரோட்லேயே இருக்கிறேன். முனீஸ்வரர் சிலை இவங்க வந்து இது வந்து ரேணுகம்மா. இவங்க வந்து ரேணுகம்மா. இவர் வந்து முனீஸ்வரன், அக்னி முனீஸ்வரன். இவர் வந்து அக்னி முனீஸ்வரன். முன்னே வந்து காவலாக போட்டு இருக்கேன். நம்ம போகிறது பாருங்கள், ரோடு பைபாஸ். நம்ம கோயில் கடப்பிலே எல்லா வண்டிங்களும் பஸ்ஸு எல்லாமே போயின்னே இருக்கும். நம்ம கோயில் கடப்பிலே போகும்.
எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. சத்தியமங்கலம், நம்ம விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜகாளியம்மா கோயிலுன்னா எல்லாமே இந்த ரோட்டு ஓரத்துலேயே 42 அடி நம்ம அம்மா இருக்கா. முன்னாடி முனீஸ்வரன் இருக்காங்க. திருவண்ணாமலையிலேருந்து 30 கிலோமீட்ரு, செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்ரு, மேல்மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்ரு, நம்ம திண்டிவனத்தில் இருந்து 45 கிலோமீட்ரு. வாங்க, விழுப்புரத்துலேருந்து 43 கிலோமீட்ரு. எல்லாமே நம்ம ரோடு சென்னை பைபாஸ்லேயே இருக்கிறதுனால எங்கே இருக்கிற ஜனமும் லொக்கேஷன் போட்டாவே வந்துடும். ராஜகாளியம்மான்னு வந்து பாருங்கள், உங்கள் குறைகளை கேளுங்க, உங்கள் கஷ்டங்களை கேளுங்க. அம்மா கிட்ட நல்ல முறையாக கட்டி காப்பாற்றி கொடுக்குறேன். உடம்புக்கே சரியில்லை, பில்லி சூனி ஏவலு கண்டுச்சு, கை கால் நடக்க முடியல என்னால், ஒரே இடத்துல இருக்கேன், அம்மா என்னை காப்பாற்றி அம்மான்னு சொல்லி வந்து விழுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியா கந்ததாக இருந்தாலும் சரி நான் காப்பாற்றி கொடுக்குற அந்த ராஜகாளியம்மா மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன், நான் காப்பாற்றி கொடுக்குறேன். ஏன்னா நான் அவளுக்காக சேவை பண்ணி நான் 30 வயசில் என்னுடைய தாய்க்காக என்னுடைய வாழ்க்கை வந்து அர்ப்பணித்து நான் ஜீவசமாதின்னு சொல்லி அவள் காலடியில் நிற்கிறேன். அதே மாதிரி வர மக்களையும் நான் காப்பாற்றி கொடுக்குறேன். நல்ல மாதிரி அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் போகிற மக்களுக்காக நான் சேவை செய்யணும்னு வந்துட்டேன். மக்களால் நான் மக்களுக்காகன்னு. அம்மா என்னத்த வாரின்னு போனாங்க, நாட்டே ஆண்டாங்க, என்னத்த வாரினாங்க, ஒன்றும் இல்லை, அனாதியாக போனது தான் மிச்சம். அதே மாதிரி தான் எல்லோருடைய உடம்பும் எல்லோருடைய உயிரும் பிரிஞ்சு பின்னாடி எந்த சொத்து சோகம் எதுவுமே கூட வர்றதில்லம்மா. மக்கள் என்றைக்கும் கூட வருவாங்க. அந்த அம்மா ஐயோ போயிட்டாங்களே, அவங்க இருந்திருந்தால் இன்னும் மக்களை காப்பாற்றிருப்பாங்க, அதுதான் சொல்கிறாங்க இன்றைக்கி ஜெயலலிதா அம்மாவை. அதே வார்த்தை தான் நானும் செய்யணும், சேவை பண்ணணும், மக்களை காப்பாற்றணுன்னு தான் இந்த ஆலயத்தில் நிற்கிறேன். என் தாய் மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன், மக்களை காப்பாற்றணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த கலியுகத்தில் இருக்கிறவங்க அனைத்து உள்ளவங்களும் நல்லா இருக்கணும், யாருக்கும் எந்த நோவு நொடி இல்லாமல், யாருக்கும் எந்த ஒரு குடும்பத்தில் கஷ்டம் துன்பம் இல்லாமல் 100 வருஷம் நல்லா இருக்கணும். அந்த ராஜகாளியம்மளுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருள்வாக்கம்மா. வணக்கம்.